வணக்கம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான சில நாளிதழ்களில் வெளியே வந்த தலைப்புகள் என்னென்னு பார்த்துக்கலாமா? இன்றைக்கி விமான விபத்தில் அஜித் பவார் அவர் உயிரிழந்தார். நேற்று இந்த சம்பவம் நடந்துச்சு. முக்கிய தலைவர்கள்லாம் இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்த துணை முதல்வர் அஜித் பவார் காலமானதை மகாராஷ்டிரா அரசு துக்க நிகழ்வாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, எஸ்ரீன் பசுமை பயண திட்டம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது PS4 PS6 அப்படின்னு சொல்லி வாகனங்கள் வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, எரிவாயு குறைவாக பயன்படுத்தணும், கார்பன் டை ஆக்சைடை குறைவாக வெளியிடணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இன்ஜின் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, கார்பன் அளவு குறைக்கிறது மட்டும் இல்லாமல் LNG அப்படின்றும் இன்னொன்று மின்சார கனரக வாகனங்கள் இயக்கணுன்றதுக்காகவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ என்னுடைய பயணம் இப்போது இந்த பயண திட்டத்தின் அடிப்படையில் இப்போது அந்த உருவாக்கணும், நிறைய தேவைகளை உருவாக்கணும், வாகனங்களை உருவாக்கினா மட்டும் பத்தாது, தேவையான ஃபெசிலிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக இந்த இசர் அந்த கம்பெனி அந்தந்த வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள், அதுமாதிரி சார்ஜர் போடுறதுக்கான ஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் அமைக்கிறதுக்கு மகாராஷ்டிராவும் இது சார்ந்த சில, அதாவது நம்ம நாடு தமிழ்நாடும் சேர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதுக்காக தொழில் முனைவு திட்டமும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான நியூஸ், 2 ஆண்டுகளில் இல்லாத சாதனை வளர்ச்சி. பொதுவாக டிசம்பர் மாதத்தோட தான் ஒவ்வொரு ஆண்டுடைய இதை கணிப்பாங்க. அப்போது 7.8% வளர்ச்சியை பெற்றிருந்தது இந்தியா தொழில்துறையில். இப்போது 2 வருஷத்தில் உற்பத்தி எப்படி இருக்குன்னா 3% அளவில், அதாவது 3.7% அளவில் வளர்ச்சி அடைந்த நிலை இப்போ இருக்குது. இப்போ மொத்தம் 8.1% வளர்ச்சி இந்த வருஷம் கண்டிருக்கு. இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. 8.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. முந்தைய ஆண்டோட ஒப்பிடையில் 2.7% வளர்ச்சியுடன் சுரங்கத்துறையில் இப்போது 6.8% உயர்ந்திருக்கு. அதேமாதிரி மின்சாரத்துறையில் 6.3% வளர்ச்சியை இப்போது பதிவு செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லை, இ-காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, அதாவது மின்னணு சம்மந்தமான எல்லா துறையிலையும் இந்த வருஷம் அதிகமான முன்னேற்றம் கண்டிருக்கு. அதை மேலே உள்ள பார்த்தோம்னா ஈசர் டிபார்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு தன்னுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எல்லாத்துலேயும் அதாவது கம்ப்ளீட் பண்ண போகுது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அதாவது எலக்ட்ரானிக் மயமாக மாற்றணுன்றது தான். ஏன்னா முன்னாடியோட இதில் பார்த்தோம்னா பசுமையை ஏற்படுத்தணும், பசுமை இல்லை வாயுக்களை குறைக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இந்த தகவலை வெளியிட்டது யார் அப்படின்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம், அதாவது NSO. இந்த தரவு தான் இந்த ஆண்டுக்கான 2% அதாவது 3% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னது. இந்த புள்ளி விவரங்களை அவங்களே வெளியிடுவாங்க. இன்றைக்கான நாளிதழுக்கான முக்கியமான தகவல்கள் முடிஞ்சிருச்சு. இது போன்ற தகவல்கள் மீண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் உங்களுக்காக முக்கியமான தகவல்கள் மற்றும் TNPSC சார்ந்த அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போ வேணும். தேங்க்யூ.